லங் கேன்சர் ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும்தான் வருமா? அப்படி எதுவும் கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நடந்த ஒன் ஆஃப் த கேஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் போர்ட் எக்ஸாம் போற பொண்ணு. ஷி ஹேட் சிம்ப்டம்ஸ் ஆஃப் இருமல் 2 வாரத்துக்கு மேல இருமல், மூச்சு திணறல் எல்லாமே இருந்திருக்கு. எக்ஸாம் போற ஸ்ட்ரெஸ்னால எதுவுமே பேரண்ட்ஸ்ட்டயும் சொல்லாம விட்டுருக்காங்க. என்கிட்ட வரும்போது அந்த ஆக்ஸிஜன் லெவல் குறையிற அளவுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்ததுனால என்னன்னு பார்க்கும்போது நுரையீரலுக்கு வெளியே தண்ணி கலந்துருந்தது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் நுரையீரலில் கட்டி இருந்ததுனால பிராங்கோஸ்கோப்பி செஞ்சு பார்த்ததுல லங் கேன்சருங்கிறது டயக்னோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கு அந்த ஏஜில் எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை. பட் ஸ்டில் ஏன் லங் கேன்சர் இவங்களுக்கு பாசிபிலிட்டினா இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் மியூட்டேஷன். அதாவது மரபணுக்கள் மாற்றம் அதனாலேயும் வரலாம். வேறு யாருக்கெல்லாம் அதிக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் ஏர் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு இவங்க எல்லாருக்குமே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லங் கேன்சர் ஏர்லி ஸ்டேஜஸில் சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ இயர்லி ஒன்ஸ் எக்ஸ்ரே எடுக்கிறது மூலயமா இன்கேஸ் அதை நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலயமா இதை கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம்.